ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கற்பூரவள்ளி இலையில் துவையல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல கற்பூரவள்ளி இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்ல இலையாக பார்த்து எடுத்தால் பூச்சிலாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. கருப்பாக இருக்கிறதா எடுத்து போட்டு நல்ல இலையை மட்டும் எடுத்து நம்ம செய்யணும். நல்லா காம்புலேருந்து கிள்ளி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி அலசி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். நான் கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சம் குறையட்டும். நல்லா அலசிட்டு காயட்டும். நல்லா உலர்ந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 15 பல் பூண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 3 காஞ்ச மிளகா, 2 துண்டு இஞ்சி சின்னதாக. பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் 15 போட்டிருக்கேன். உங்கள் கையில் பெரிய பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 7-8 பூண்டு போட்டாலே போதும். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்தமாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கலாம். நான் ஒரு கையளவுக்கு கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். இது எல்லா குழந்தைங்களுக்குமே நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இதோட இலையோட வாசனையே தெரியாது. அவ்வளோ சூப்பராக புதினா துவையல் மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் கொடுங்க. வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். சாப்பாடுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இட்லி தோசை செய்யும் போது கூட இது செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த துவையல். இப்போ நல்லா நம்ம அந்த இலையோட தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேணாம். இலையிலேயே தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வரும். நீங்கள் நல்லா வதக்கி விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆற விட்டு அரைச்சிட்லாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அரைச்ச உடனேயே பாதி அரைஞ்ச உடனே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் இருக்க துவையல் எல்லாத்துலேயும் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. லைட்டாக நல்லா திக்னஸாக வரணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுருண்டு வந்தாலே போதும். ரொம்பவும் கொதிக்க வேணாம். லைட்டாக நல்லா திக்னஸாக வந்தாலே போதும். ஓகேங்க, நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம கற்பூரவள்ளி இலை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பனிக்காலத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.